நான் சொல்றேன் இந்த 3 டிப்ஸை யூஸ் பண்ணி உங்களால டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்க முடியும். இந்த டிஸ்ட்ராக்ஷனை 2 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். ஒன்னு அவுட்டர் டிஸ்ட்ராக்ஷன், இன்னொன்னு இன்னர் டிஸ்ட்ராக்ஷன். அவுட்டர் டிஸ்ட்ராக்ஷன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி பேசுறதை நீங்க கேர் பண்ணிக்கிறது. இன்னர் டிஸ்ட்ராக்ஷன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கற்பனைகள், லிமிட்டட் பிலீஃப்ஸ் எல்லாம் இன்னர் டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க படிக்கிற இடத்த, வேலை செய்யற இடத்த அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்க படிக்கிற இடத்த, வேலை செய்யற இடத்த தூங்குற இடமா, சாப்பிடுற இடமா வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கவனம் ரொம்பவே செதுரும். படிக்கிற இடத்துல டிவி இருந்துச்சுன்னா உங்க மனசு டிவி பார்க்கணும்னு தான் சொல்லும். இதே படிக்கிற இடத்துல படிக்க மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க மனசு படிக்கணும்னு தான் சொல்லும். நீங்க டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா டிஸ்ட்ராக்ஷன் எதனால வருதுன்னு நோட் பண்ணுங்க. ஒவ்வொரு டைமும் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது எதனால அது வருதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நமக்கு தெளிவா தெரியும் இதனாலதான் டிஸ்ட்ராக்ஷன் வருது. அப்போ ஈஸியா அதை சால்வ் பண்ணலாம். அந்த லிஸ்ட்டை டெய்லி செக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்க டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா இந்த டிஸ்ட்ராக்ஷனை தடுக்க முடியும். நீங்க ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைம்ல டிஸ்ட்ராக்ஷன் உங்ககிட்ட அண்டவே அண்டாது. இந்த கான்சென்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த விஷயத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம நீங்க நினைச்சதை செஞ்சு முடிக்க வாழ்த்துக்கள்.